ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் என்ன ரெசிபி பார்க்க போகிறீங்க அப்படின்னா, தர்பூசணி பழத்தோலை வச்சு ஒரு ரெசிபி பார்க்க போகிறீங்க. இதுக்கு இந்த பழத்தோலை வந்து நம்ம பீஸ்லாம் கட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த ரெட்டிஷாக பார்ட் இருக்குது பார்த்தீங்களா மேலே, அந்த பழத்தில் உள்ளது அதை நீங்கள் கட் பண்ணிவிட்டு அந்த க்ரீன் கலரில் இருக்கக்கூடிய தோலையுமே நல்லா நீங்கள் ரிமூவ் பண்ணிவிடுங்க. நமக்கு அந்த ஒயிட் கலரில் இருக்கக்கூடிய அந்த பார்ட்டு மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அந்த தர்பூசணி பழம் நேச்சுரலாகவே வாட்டர் கண்டென்ட் உள்ள ஃப்ரூட்டு, ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஃப்ரூட்டு. அந்த காயில் வந்து நம்ம வந்து தோலை வச்சு ரெசிபி செய்யும்போது இந்த காயிலுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு நிறையாவே வாட்டர் கண்டென்ட் இருக்குது. ஸோ அதை இந்த மாதிரி நான் வந்து சைஸில் கட் பண்ணிவிட்டு 2 தடவை வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு நீங்கள் தண்ணியில் போடணும் அப்படிங்கிறது கம்பல்ஷன் கிடையாது. நான் அந்த ஸ்வீட்னஸ் கொஞ்சம் வந்து வாஷ் அவுட் ஆயிரும் அப்படிங்கிறதுக்காக நான் தண்ணியில் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்து நான் வந்து வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். ஊற வைக்கணும்னு எந்த அவசியமும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இந்த காயை மட்டும் நறுக்கிறதுக்கு மட்டும்தான் உங்களுக்கு டைம் எடுக்கும். மற்றபடி உங்களுக்கு இந்த ரெசிபி பார்த்திங்க அப்படின்னா வித்தின் 10 மினிட்ஸ்க்குள்ளே நீங்கள் செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ குக்கரில் டைரெக்டாக நீங்கள் வந்து தாளிச்சிடலாம். நம்ம வந்து 1 பார்ட் ரெசிபி தான் செய்ய போகிறோம். அதனால் மறக்காமல் எல்லோரும் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் நீங்கள் உடனே பார்க்கலாம். குக்கர் காஞ்சதும் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். கடுகு கொஞ்சம் சேர்த்து தாளிச்சிக்கோங்க. ஜீரகம் எதுவும் தேவையில்லை. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா பச்சை மிளகா நீல வாக்கில் கீரி சேர்த்துக்கோங்க. இந்த ரெசிபிக்கு பச்சை மிளகா மட்டும்தான் காரம். நான் 2 பச்சை மிளகா எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பச்சை மிளகா நல்லா காரமாக இருக்கும். என் குட்டி பையனுக்கும் கொடுக்கறதுனால பச்சை மிளகாவோட காரம் வந்து ரொம்ப அதிகமாக இல்லாமல் லிமிட்டாக இருக்கட்டும்னு வச்சுருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. டேஸ்ட்டு இன்னும் ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் சவ் கூட்டு எப்படி நீங்கள் செஞ்சு சாப்பிடுவீங்களோ அதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு ஒவ்வொருத்தவங்க செய்கிற மெத்தட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒரு சிலர் வந்து காயை தனியாக வேக வச்சுட்டு தாளிப்பாங்க. ஸோ அதெல்லாம் இதில் எதுவுமே இல்லாமல் டைரெக்டாக குக்கரில் நீங்கள் தாளிச்சிட்டு வேக வைக்கிறதுனால வித்தின் 10 மினிட்ஸ்க்குள்ள உங்களுக்கு வந்து ரெடி ஆயிரும் ஃப்ரெண்ட்ஸ். இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு எதுவும் லஞ்ச் பாக்ஸுக்கு கொடுக்குறதுக்கு டவுட்டாக இருக்குது, எதுவுமே செய்ய முடியல டயத்துக்கு அப்படின்னா தர்பூசணி பழம் வாங்கிட்டு காய் கட் பண்ணதையுமே அதை நீங்கள் கட் பண்ணி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் வச்சிட்டிங்கன்னா உங்களுடைய எமர்ஜென்சிக்கு இந்த காய் ரெசிபி நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இப்போ வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் அந்த காயை மட்டும் தண்ணியிலேருந்து எடுத்துகிட்டு சேர்த்துக்கோங்க. நான் அந்த தண்ணியை சமையலுக்கு யூஸ் பண்ண போகிறதில்ல ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அதில் ஸ்வீட் தன்மை இருக்கும் இல்லையா, அதனால். இப்போ மசாலா ரெடி பண்ணிடலாம். ஃபுல் ஃபில்மில் வச்சு அந்த காயை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு விட்டுட்டேன். அதில் இருக்க தண்ணி எல்லாமே ட்ரை ஆகிறதுக்காக 1/2 ஸ்பூன் சோம்பு, அடுத்து பார்த்திங்க அப்படின்னா கொப்பரை தேங்காய் நான் எடுத்து இது மாதிரி கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா ஃப்ரெஷ்ஷான தேங்காய் என்கிட்ட இல்லை, அதனால் கொப்பரை தேங்காய் நான் எடுத்துக்கிட்டேன். ஸோ கொப்பரை தேங்காய் சேர்த்தாலுமே டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் தண்ணி விட்டு அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்துக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு இதுதான் மசாலா, வேறு எதுவுமே மசாலா கிடையாது. டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். வெரைட்டியான ரைஸுக்கு, அப்புறம் வந்து சப்பாத்தி, பூரி, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே உங்களுக்கு அல்டிமேட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதை அடிச்சிக்கவே முடியாது. நீங்கள் வந்து தர்பூசணி பழ தோலில் தான் செஞ்சீங்களான்னு எல்லாருமே கேட்பாங்க. அப்படியே சவ் காய் வந்து எப்படி இருக்குமோ அதே மாதிரியே இருக்கும். அடுத்து பாசிப்பருப்பு கொஞ்சம் நம்ம வந்து சேர்த்தாச்சு. பாசிப்பருப்பு நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை அப்படியே சேர்த்தாச்சு தண்ணியோட. அடுத்து அரைச்சி வச்சுருக்க தேங்காய் நீங்கள் இந்த மிக்ஸி ஜாரை மட்டும் அலசி தண்ணி சேர்த்துக்கிட்டாலும் சரி ஃப்ரெண்ட்ஸ். நம்ம குக்கரில் வேக வைக்கிறதுனால அளவுக்கு அதிகமாக தண்ணி வைக்கக்கூடாது, லிமிட்டாக தான் தண்ணி இருக்கணும். நீங்கள் மெஷர்மெண்ட்டு கப்லெல்லாம் தண்ணி ஊற்றி மெஷர் பண்ணணும்னு அவசியமே இல்லை. அந்த காய் எந்த அளவுக்கு இருக்குதோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணியை ஊற்றினா போதும். அதுக்கு மேலேயும் ஊற்றக்கூடாது, அதுக்கு கம்மியாகவும் ஊற்றக்கூடாது. ஏன்னா அப்போ தான் அந்த காயும் பருப்பும் உங்களுக்கு நல்லா வெந்து வரும். கொஞ்சம் நீங்கள் திங்க் பண்ணி பாருங்கள். காய் வந்து நம்ம தனியாக வேக வைக்கல, பருப்பும் நம்ம வந்து ஊற வைக்கல. ஸோ எல்லாமே டைரெக்டாக நம்ம செய்கிறோம். நம்ம வந்து தாளித்து முடிச்சுட்டு நம்ம குக்கரை மூடி போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா 5 விசில் தான் ஃப்ரெண்ட்ஸ். நான் 5 விசில் எடுத்தேன். உங்களோட குக்கரை பொறுத்து நீங்கள் எத்தனை விசில் வேணுமோ எடுத்துக்கோங்க. டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி உப்பு, கொஞ்சம் மஞ்சள்தூள் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ரெசிபி உங்களுக்கு செஞ்சாச்சு. இனிமேல் நமக்கு வெந்து வந்ததுக்கப்புறம் சாப்பிட வேண்டியது தான். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இதை வந்து குழந்தைங்களுக்கு கொடுத்தா கூட விரும்பி சாப்பிடுவாங்க. இதை நீங்கள் வந்து டயட்டில் உள்ளவங்க வெறும் வாயிலே நீங்கள் வந்து சாப்பிட்டுக்கலாம். வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, உங்களுக்கு வந்து சாப்பாடு வந்து கண்ட்ரோலாக இருக்கீங்க அப்படின்னா இதை நீங்கள் வந்து டக்குன்னு செஞ்சுட்டு நீங்கள் வந்து இதை வந்து மெயின் ஃபுட்டாக கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி. சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிடுவாங்க. தர்பூசணி பழ தோலில் தான் செஞ்சதுன்னு யாருமே கண்டுபிடிக்க மாட்டாங்க. நீங்கள் சொன்னால் மட்டும்தான் கண்டுபிடிப்பாங்க. அதனால் இது மாதிரி செஞ்சு பாருங்கள். இப்போ நமக்கு எல்லாமே மூடி வச்சாச்சு. நான் வந்து ஒரு 5 விசில் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, இது லாஸ்ட்டு 5வது விசில். இதில் நான் வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டேன். காற்று போனதுக்கப்புறம் எப்படி இருக்க பாருங்கள். ஸோ அது ஏர் ஃபுல்லாக போனதுக்கப்புறம் எடுத்துக்கோங்க. இது நீங்கள் மேஷ் பண்ணணுன்னு அவசியமே இல்லை. டைரெக்டாக ஜஸ்ட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டாலே போதும் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான்.
எதுவுமே நீங்கள் வந்து அது இதுக்கு தனியாக அதுக்கு தனியான்னு எதுவுமே நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண வேண்டியதே இல்லை. ஒன் பாட் ரெசிபி குயிக்காக ரெடி ஆகிடுச்சு. வித்தின் 10 மினிட்ஸில் அந்த காய் கட் பண்ணுறது மட்டும்தான் உங்களுக்கு டைம். அதை நீங்கள் வந்து நைட்டே கட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்க அப்படின்னா நீங்கள் மார்னிங் வந்து குயிக்காக செஞ்சிடலாம். இது பாருங்கள், இப்போ நான் வேறு பாத்திரத்தில் மாற்றி காட்டுறேன். நான் தண்ணி எக்ஸ்ட்ரா வேறு எதுவுமே நான் சேர்க்கல ஃப்ரெண்ட்ஸ். அதில் இருக்க தண்ணி மட்டும்தான் எனக்கு இந்த கன்சிஸ்டன்சி எனக்கு ரொம்ப கரெக்டாக இருக்குது. சூடாக சாதத்தில் நான் வந்து பிசைஞ்சு சாப்பிட போகிறேன். இந்த சைட் டிஷ்ஷாகவும் யூஸ் பண்ணிக்க போகிறேன். நான் சொன்ன மாதிரி எல்லா ரெசிபிக்குமே நீங்கள் வந்து சாப்பிட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு லிக்விடாக வேணும்னு நினச்சிங்கன்னா சுடு தண்ணி வந்து நல்லா கொதிக்க வச்சுட்டு உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டிங்கன்னா போதும். உங்களுக்கு வேணுங்கிற கன்சிஸ்டன்சி நீங்கள் எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் எல்லாருமே ட்ரை பண்ணுங்கள். சாப்பிட்டு எல்லாருமே ஹெல்த்தியாக இருங்க. இந்த சம்மருக்கு கிடைக்கக்கூடிய ஃப்ரூட் வேஸ்ட் பண்ணாமல் இந்த பழத்தோலை வச்சு நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. இதே தர்பூசணி பழத்தோலில் அடுத்த ரெசிபி நம்ம பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.